பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பதிலில் எதிர்பார்த்தவனாக சலாம் சொல்லப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். قال نبينا صلى الله عليه وسلم يد الله مع الجماعة أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. இந்த ஒரு இடங்களில் ஒற்றுமையுடன் இருக்கின்றோமோ அங்குதான் நமக்கு வெற்றிகள் என்பது ஏற்படுகின்றது. தமிழில் சொல்லும் பொழுது சொல்வார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதாக. ஏனென்றால் அந்த கூடி வாழக்கூடியதில்தான் மனிதனுடைய அனைத்து. ஆனால் யூதர்கள் தங்களுக்கிடையில் போராமையின் காரணமாக பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், وَمَا وَصَّيْنَا بِهِ إِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى أَنْ أَقِيمُوا الدِّينَ وَلَا تَتَفَرَّقُوا فِيهِ என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். நீங்கள் ஒன்றுபட்டீர்கள், எல்லாத்திலையும் சிறந்தவங்க, எங்களை கொண்டுதான் எல்லாம் நடக்கின்றது எனக்கூடிய ஒரு அகந்தையின் காரணமாக, ஒரு மமதையின் காரணமாக என்ன ஆக்கிறாங்க, பிரிவினையை அங்கே ஏற்படுத்தினார்கள். எல்லா நபர்களும் ஒன்றாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியில் இந்த பிரிவினர்கள் பல பிரிவினர்களாக பிரிந்து விட்டார்கள் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து சொல்வது வஅதஸிமு பிஹப்லில்லாஹி. அந்த கயிறு என்பது சாதாரணமாக ஒரு கயிறாக ஆகாது. அவனுடைய பிறப்பிலிருந்து கயிறாக வந்துடுதா அப்படின்னா கயிறாக வராது. கயிறுகள் பல்வேறு நாடுகளில் சம்பந்தப்பட்டதாக அல்லது பல்வேறு பஞ்சுகள் ஒன்று திரிக்கப்பட்டதாக ஆனால் தான் கயிறாக வரும். எவையும் தனித்தனியாக இருந்தால், அந்த நாடுகள் தனித்தனியாக இருந்தால் அல்லது பஞ்சுகள் தனித்தனியாக இருந்தால், இது எந்த ஒரு தண்ணீர் இறைக்கும். நாம் வாளிகளில் தண்ணீர் இறைக்கின்றோம். இப்பொழுது இந்த கயிறுகள் மூலமாகத்தான் இறைக்க முடியும். வெறும் நாரை வைத்து இறைத்து விட முடியாது. ஆனால் இதனுடைய பலன்களை அல்லாஹ் தஆலா உணர்த்தும் விதமாகத்தான் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறை அல்லாஹ் உங்களுக்கு பல்வேறு இனங்களாக, பல்வேறு நிறங்களாக, பல்வேறு மொழிகளாக, எதிரி அவரை அழிக்க வேண்டும், கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது அவன் தூக்கி போட்டு ஒண்ணு சேர்றாங்க. ஆனால் அவர்கள் தோற்று விடுவார்கள். இது இவர்கள் ஒரு போராமையின் காரணமாக சேரக்கூடியவர்கள். உதாரணமா சமீபத்தில் 19 அந்த சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு சில நபர்கள் எல்லாம் பெயர்கள் வைக்கப்பட்டது. ஒரு பெயர்களைத்தான் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பெயராக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெயர்களைத்தான் தங்களுடைய குழந்தை காலங்கள் வேற. கடைசியா அவர் வந்தது இதுபோல இருந்தாங்க. 23 நாடுகள் ஒன்று சேர்ந்து, ஏன் அரபு நாடுகளே ஒன்று சேர்ந்தது, கைகோர்ப்பது, இவரை தன்னந்தனியாக அழிக்க வேண்டும் என்பதாக எண்ணினார்கள். முடியவில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கதையெல்லாம் நமது நிகழ்ச்சி எல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் அப்பதான் நபிமார்களுக்கு நடந்திருக்குங்க, இவங்களுக்கு நடந்திருக்குங்க அப்படின்னு நினைப்போம். இது நம்மளுடைய கண் முன்னால் நடந்த கதைகள், இது கண் முன்னால் கண்ட சரித்திரங்கள். அப்பொழுது அவர்கள் தோல்வி புரிந்த பொழுது என்ன ஆனது, இவர் தோல்வி கடைபிடித்தார். ஏன்? எட்டப்பனும் கெட்டப்பனும் குத்தப்பனும் உள்ளே இருந்தார்கள். இருந்திருந்து அவருடைய அழிவிற்கு காரணமாக ஆனார்கள். அல்ல ஒரு மாமனிதர், சிறந்த ஒரு மனிதன் அழிவுக்கை கண்களாக அழிவை காணக்கூடிய சமயத்தில் ஆனது. அந்த இறுதி சமயத்தில் ஈமானுடைய உறுதியுடன் இருந்தார்கள். என்னுடைய முகத்தை மூடி விடாது, நான் ஷஹாதத்தை முடிந்தவனாக மறுப்பேன்.
அந்த காலத்தில் ஈமான் இல்லாத நபர்கள் முன்னால் அமர்ந்தபோது கூட இவர் தன்னுடைய ஈமானுடைய உறுதியுடன் இருந்து சேர்ல கம்பீரமா உட்கார்ந்து பதில் என்பதாக சொல்லப்படுகின்றது. இன்னும் நிச்சயமாக ஒன்று எந்த ஒன்று அது முஹ்மின்களாகியவர்கள் இயக்குவத்தின் சகோதரர்கள் என்று கூறும்போது ஒற்றுமை ஏற்படும். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அனைவரும் சகோதரர்கள் என்று எண்ணும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல நடக்கின்றது. இன்று காசாவில் நடக்கக்கூடியதை பற்றி அங்கதான நடக்குது, நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களின் மூலியமாக யூதர்களின் மூலியமாக வந்து விடுவார்கள். உங்களுடைய ஈமானை சோதிப்பதற்கு வெளியே இருந்த நம்முடைய முஹ்மின் நம்முடைய சகோதரன் தாக்கப்படுகின்றான் எனக்கூடிய ஒரு அச்சம் இல்லாமல் எண்ணம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நாளை நம்மை அதனுடைய ஒரு சோதனையில் கொண்டு வந்து விடுவான். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் சில இடங்களில் பார்த்தால் ஈமானிற்கு ஆபத்து ஏற்படும் அளவிற்கு எல்லா விதமான செயல்பாடுகளும் நடக்கின்றது. வேற எங்கே இல்லை, இந்தியாவில் நடக்கின்றது. பெயர்களை சொல்லி சொல்ல முடியும், அந்த மாநிலங்களை சொல்லி சொல்ல முடியும். அந்த அளவிற்கு பள்ளிகளை இடிப்பதற்கு முன்வருகின்றார்கள். இவர்கள் தங்களுடைய பண்டிகைகளை கொண்டு அங்கே ஈமானில் ஆட்டம் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பிறப்பிற்காக வேண்டி தமிழ்நாட்டை தேடி வரக்கூடியவர்களுடைய நிலைமைகள் ஈமானில் அவர்கள் உறுதியானவர்களாக இல்லை என்பதை பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக கணிக்க முடிகின்றது. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அவருடைய அதவுகளை பேணாமல் இருப்பார்கள். எல்லா விஷயங்களிலும் குர்ஆன் ஷரீஃபை ஒரு இடத்துல நாங்க சென்னையில் இருக்கும் பொழுது பார்க்கப்பட்ட நிகழ்வு. வட மாநிலத்தினுடைய ஒரு ஹாஃபிஸ், குர்ஆனை ஓதி முடித்த, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ், வடமாநிலத்தை சார்ந்தவர். அந்த நண்பர் என்ன செய்கின்றார், குர்ஆன் திராவிட நாட்டில் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்கள் எல்லாம் தலைகள் வைத்ததுடைய குர்ஆனுடைய மதிப்பை கொடுத்த இடங்களும் கூட இந்த இடங்களில் இப்படி இருப்பவனை பார்க்கும் பொழுது அத்தனை உலமாக்களும் அங்கே கொந்தளித்தார்கள். நீ மனிதனா என்பது கேட்கும் அளவிற்கு. ஏன்? அதனால் நான் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் ஈமான் பலகீனப்பட்டதின் காரணமாக பள்ளிகள் போர்த்தப்படுகின்றது, பள்ளிகள் இடிக்கப்படுகின்றது, பள்ளிகள் சூறையாடப்படுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, செய்வது மட்டுமல்ல, அத்தியாவசிய தேவைகளை கூட தடை செய்து வைத்திருந்த பொழுது கூட அவர்கள் ரமலானுடைய நோன்புகளை நோட்டுக் கொண்டு ஷஹீதுடைய அந்தஸ்தை நாங்கள் பெறுகின்றோம் என்பதாக காசாவுடைய மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஈமான் எப்படி? அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்தா. பொதுவாக எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஒரு தாய், ஒரே தாயுடைய உங்களை ஹலக்னாகும், உங்களை நாம் படைத்தோம், மின் தக்கரின் வ உன்தா, ஆண் பெண் எனக்கூடிய இரு சாதிகளாகத்தான் நாம் படைத்தோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்ற ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து ஒற்றுமை மனப்பான்மை, நீங்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் மட்டும் எண்ணி பாருங்கள். இந்த இரண்டு பிரிவினர்கள் தான் என்பதாக எண்ணி பாருங்கள். உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை எனக்கூடிய மனப்பான்மை வரும். இங்கு எந்த இடங்களில் எல்லாம் இதை மறந்துவிட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ, ஜாதிகளை வைத்தோ, மதங்களை வைத்தோ, பாக்கி இனங்களை வைத்தோ பிரிக்கத்தின் மீது இருப்பீர்கள். உங்களுக்கு நலவுகள் வந்து சேரும், உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும், எல்லா விஷயங்களும் வந்து சேரும். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி வரும் இதை மட்டும்தான் சொன்னாங்க. அப்ப ஒற்றுமை இல்லாவிட்டால் அடுத்த ஒரு கேள்வி இருக்குல்ல, பாசிட்டிவ் ஒன்று வந்தால் நெகட்டிவ் என்பது ஒன்று வரும். அப்பொழுது இங்கு ஒற்றுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கரம் நம் மீது இருக்கின்றது, வேற்றுமையாக இருந்தால் இப்லீஸுடைய கரம் நம் மீது இருக்கும். அடுத்து நம்ம விளங்கணும். இந்த ஒண்ணு விளங்க மாட்டோம். ஹதீஸ் எல்லாம் இது வரல. இந்த ஹதீஸ் மட்டும்தான் சொல்லுவாங்கல்ல, புக்குக்கு வெளியே அவனுக்கு நடத்தாத பாடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அவுட் ஆஃப் தி கொஸ்டின் தான் கேட்டா எப்படிங்க எழுதுறது அப்படின்னு சொல்லுவோம்.
ஆனா அன்னைக்கு அவுட் ஆஃப் த கொஸ்டின் அதிகமாக கேட்டார். அப்ப ஆசிரியர் கேட்கின்றார், யார் சொர்க்கம் போகிறீர்கள், உங்களில் யார் சொர்க்கம் போகிறீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னாங்க, நல்லடியார்கள் சொர்க்கம் போடுவாங்க, தொழுதவன் சொர்க்கம் போவான், நோன்பு வச்சவன் சொர்க்கம், இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா சொன்னாங்க. பெற்றோர்கள் கட்டுப்பட்டவர்கள் எல்லாம் இருக்குது. அப்ப ஒவ்வொருத்த நபர்களும் முடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, எண்ணிக்கொண்டிருந்த பொழுது ஆசிரியர் அது மாணவர்களுக்கு மற்ற மாணவர்களுக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்டார், எப்படி நீ சொன்னாய், நீ எப்படி சொர்க்கமா போவான்னு சொல்ற? நான் எனக்குடைய அகந்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து சென்று விட்டால் அவன் சொர்க்கம் செல்வான் என்பதாக சொன்னார்கள். இந்த எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணும், நான் செஞ்சு கருத்துக்களை எடுக்கக்கூடிய சமயங்கள் அதீதத்தன்மைப்பதாக ஆகின்றது. உண்மையில்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போர்க்களம் முடிந்து விட்டது. 70 நபர்களை இவர்கள் சிறைபிடித்து வந்திருக்கின்றார்கள். இந்த 70 நபர்களை பிடித்து வந்திருந்து மதீனா நகரத்தில் வைத்திருக்கின்றார்கள். மஸ்ஜிது நபவியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கின்றது. எல்லா சஹாபாக்களையும் கொண்டு கூட்டி கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோர்களையும் அழைத்து, எல்லா சஹாபாக்களையும் அழைத்து ஒருங்கிணைத்து கேட்கின்றார்கள், மஷவரா செய்கின்றார்கள். என்ன செய்யலாம் இவர்களை என்ன செய்வோம் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அபூபக்கரே சொல்லுங்க அப்படின்னு. பாக்கி சஹாபாக்கள் எல்லாம் பேசாம இருந்தாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ரசூல் என்ன முடிவு எடுக்கிறீங்களா, சரி அப்படின்னு. அடுத்தபடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்றால் அந்த கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு, முழுமையாக கற்றுக் கொடுத்து விட்டு இவர்கள் விடுதலையாகி செல்லட்டும் என்பதாக ஒரு ஆலோசனையை கூறினார்கள். இது என்னுடைய கருத்து என்பதாக யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, உமரே நீங்க சொல்லுங்க என்ன செய்யலாம், உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள் என்றாங்க. யா ரசூலல்லாஹ், இவர்களை நிறுத்தி வைக்கப்பட்டு இவர்களுடைய இரத்த சொந்தங்கள் இருக்கின்றார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன முடிவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இப்படியே நாம் செய்து விடுவோம், அவர்களுக்கு பிணை தொகையாக வாங்கிக் கொண்டு விடுவித்து விடுவோம். இவர்கள் என்ன சொன்னார்களோ அதை எல்லாம் ஏற்றுச் சொல்கின்றார்கள். அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குகின்றான். ஒரு ஆலோசனை செய்ததின் காரணமாக, எல்லோர்களையும் அரவணைத்து சென்றதின் காரணமாக அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது பாருங்கள், இதுதான் ஒற்றுமையுடன் வாழ்ந்தார். தனக்கு பதவிகள் கிடைக்கப்பட்டாலும் சரி அல்லது கிடைக்காவிட்டாலும் சரி, நல்ல ஆலோசனைகள் கொடுக்க வேண்டும். ஆலோசனைகள் கேட்டு பெற்று நாம் தீர்ப்புகளை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு தீர்ப்புகள் புது புது தீர்ப்புகள் வருது. ஆலோசனை கேட்கையில இன்னைக்கு கூட ஒரு தீர்ப்பு பார்த்தோம், கர்நாடகாவில் இருந்து வந்த தீர்ப்புன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அந்த அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், கொஞ்சம் விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கணும். நீதிபதி அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி இவர்களுடைய தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து சொல்லும் பொழுது அதனுடைய விளைவுகள் வேறு விதமாக இருக்கும். அப்பொழுது ஆலோசனைகள் செய்து உண்மையான தீர்ப்புகளை நாம் எடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவிகள் அவர்களை வந்தடையும். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வான் என்பதாக இந்த நிகழ்வு நம்முடைய சந்ததியர்களை அப்படி உள்ள சந்ததியர்களாக வல்லல்லாஹு அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்பிருக வ நதுபு இலைக்.